guys, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராணி தான் விளையாட போறோம். அதுவும் யார் கூடனா என் ஃப்ரெண்டோட. ஹாய் நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் இது யூடியூப்ல பார்த்தோம். வாங்கப்பா யூடியூப்ல பார்த்துருக்கேன். இங்கே வாங்க உங்களுக்கு குழுவுறேன். டே ஒன்றில் கண்டிப்பாக நம்மளுக்கு எஸ்கேப் ஆக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நான் இது வரைக்கும் எஸ்கேப் ஆனதில்லை. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட எஸ்கேப் ஆனதில்லைங்க. முதல் முறையாக எஸ்கேப் ஆகலை பண்ணுவேன். இது வரைக்கும் ஜஸ்ட் ஃபார் ட்ரை தான். என்ன எஸ்கேப் கிராணி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பயமா இருக்கு. சவுண்ட் எங்க இருக்கு? சவுண்ட் பண்ணல. எங்க இடம்டா? சரி கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி எங்கே வச்சுருக்கேன்? மீடியம் சைஸ் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. கிராணி வந்து இந்த சத்தம் கேட்டப்போ கொஞ்சம் மீடியமாக ஏற்றி வச்சுக்கணும். இருந்தாலும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துல. என்னங்க இங்கே சத்தம் கேட்குது? இங்கே இருக்கும். திக்கு திக்குலாம் இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், திக்குன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். திக்குன்னு இல்லைங்க பின்னாடி வந்து அதிகமாக கூட இருக்கு. ஓகே வாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன பொருள் கிடைக்குதோ அதில் அதான் ஃபஸ்ட்டு என்ன பொருள் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே இன்ஷாட் கிடைச்சிருக்கு. இன்ஷாட்டில் என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதே பார்த்து போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி வந்து இங்கே வரும். நம்ம வந்து அப்படியே வந்து இப்போ என்ன எஸ்கேப் பண்ண போகிற? கார் எஸ்கேப். ஓகே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பொருள் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கார் எஸ்கேப்புக்கு தேவையாக இருக்குது. அதாவது வந்து ஹாரர் கேம்ஸ்னாலே பயம்தான் எனக்கு. பண்ணி கேம்ஸ் சரியாக பயந்தான் போதும். அதுவும் ரீசன் தான். பயத்தை தாண்டி அது ஒரு சத்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன், டன் 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 அடிக்குது.
இது சிரிப்பு வேற கடூரமா இருக்கு friends. கடுப்பாகுது. நான் சொன்னது சத்தம் கொடுக்கும். ராணி இங்கே வருவோம், நம்ம போய் ஜன்னல் வழியே ஏறி வருவோம். அப்புறம் பகவான் ஒரு இதுக்குள்ள திக்கு இருந்துச்சு. அப்படியே மேலே வந்துட்டு அப்படியே ஏமாத்தி மாட்டு கிளவி இங்கே ஒரு இது இருக்கும். ஆனால் அது கண்ணுக்காக தெரியாது. ஓகே, இங்கே இது பிடிச்சிருக்கு. இது நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் தான். அவன் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு இருந்தான். ஃபஸ்ட்டே பார்த்துட்டியா? சொல்ல மாட்டேன் லூஸ். இந்த ரூமுக்கே நான் வரல. ஏய் லூசி, நீ என் ரூம்குள்ள வந்தாலே இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், யார் சொல்கிறது கரெக்டுன்ட்டு. நான் அந்த ரூம்குள்ளே போனேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒப்ஷன் நம்ம ரூம்குள்ள போனோம். நம்ம பேங்க்ல இதெல்லாம் எழுத்தல பேங்க்ல கால் கேட்கலாம். நீ சொல்றதும் புரியல. ஃபஸ்ட்டு கூட அப்புறம் சரி கூட சண்டை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நடந்துறான் எடுத்துடலாம். ஏன் இப்போ எதுக்குடா அங்கே தான் சட்டம் போட்டுட்டு போனேன்? இப்போ எதுக்குடா இங்கே வந்துச்சு? டே டூ ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். டே 2க்கு எப்பா நல்லா படுக்க வச்சு திக்குச்சு. அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு படிக்கிட்டே வந்துச்சு? இது அங்கே தான் சட்டம் போட்டு வந்தோம். இல்லை நுழைஞ்சிட்டே இருக்கும் போல இருக்கே. சுற்றிக்கிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் போகலாம். இதுக்கெல்லாம் அசராக கீழே இருக்குமோ சத்தம் நிமிச்சு போயிடுச்சு. ஐயோ சிரிப்பு சத்தம் அடிக்கிறது. அடிக்கும் போது ஒவ்வொரு ஒரு சத்தம் கொடுத்துட்டாரு. எதையும் தொடாம எதையும் பண்ணாம போகணும். வேஸ்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இதுவாக இருக்கு. போய் டே ஒன்று வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு பொருள் தான் ஒரே மன கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல வாங்க. மூட்டு லாரியா? வாங்க 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 வாங்க. நம்ம கிடையாது. விளையாடி வருங்க. நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் இப்போ தான் கிளம்பிருக்கேன். இதே கிராணி அப்படியே யூட்டை எடுத்து போயிடு. த்ரீல வருவேன். அப்புறம் திருப்பி குழம்பிட்டு ஆடுவேன். போடா இது இங்கே கிடக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கன்சியூஸ் ஆகும். இப்போல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே இது என்ன இது வந்துச்சா?
வெறும் போட்டோடா. இங்க அங்க இருக்கு பாரு போட்டோ. நான் நடக்கிற சத்தம் தான் எனக்கே கேட்குதா? நமக்கு அது செட் பண்ணிட்டு நீ வா வான்னு வேலை இந்த இந்த வந்து மாற்றிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா ஏன் அது உள்ள வருமா? ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன பழுத்துட்டு தெரியுது. அப்படியே இது மேலே இந்த வீட்டு மேலே ஏறிட்டு அப்படியே இது மேலே ஏற முடியாதா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே இது மேலே ஏறி அப்படியே வெளியே குச்சி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுறான் டோர் வழியாக தான் தப்பிப்பேன் அப்படிங்கிறான். கூட நான் அந்த மாதிரி ஏறி போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸு. நீதான் கம்பெனி பேர் என்னது? நல்லா கிளவிடாது. இங்கே பாரு எது எங்கே போட்டு வச்சுருக்குன்ட்டு அது வந்து சிக்கி கொடமைக்கு. ஓகே ஓகே வாங்க வாங்க வாங்க. இந்த சைடாக அது போயிட்டா இங்கே போகுதுப்பா. இங்கே போகுது. ஸ்க்ரூ எடுத்துட்டா வந்து இது திறந்துடலாம். ஸ்க்ரூ தான் எங்கே இருக்குன்னு தெரியல. எனக்கு முக்கியமாக ஒரு எது தெரியுமா பயம் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இதுக்கு போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம பயம். எதுக்கு இது ஒரு ஐடியா இதுக்கு எதையாவது ஒன்று தட்டி விட்டு கரெக்டாக அந்த டோர் இருக்கும்ல அந்த பக்கம் போகிறது தான் செம்ம பயம் எனக்கு. என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து எடுத்து அங்கே போட்டுருலாம். அங்கே போனால் இங்கே வந்து டைவர்ட் ஆகி அங்கே போகணும்ல. வருமானு தெரியாது. அப்படியே அங்கே போகணும். தட்டு விட்டு ஓடு 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 கிலோ ஒரு கிலோ ஓடு கம்பா கவிழ் பாரு. அப்படியே அப்படியே கம்மியா வருவியா? ஓடு. ஆனால் வந்து கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக சுற்றுறானே. ஸ்க்ரூ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு தேவையான ஒரு நல்லா போயிருக்கு. ஸ்க்ரூ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் தான். பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது கம்மியான பொருள் தான் தேவைப்படும். ஏன் நான் போய் எடுத்து தொடங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த இது பேர் என்னது இன்ஜின் எடுத்து தொடங்கிட்டேன். அதனால் இப்போ ஒழிச்சு போட இங்கே கிடக்கணும். நீங்கள் வந்து ஒன்று கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா டெய்லியுமே நீ வந்து சோலோவாக தான் வீடியோ போடுவேன், இன்னைக்கு மட்டும் ஏன்டா உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஹாரர் கேம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் எனக்கு பயப்பட பார்த்தேன். நல்லா பயந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று கூட கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தோம். நேற்று ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தோம். கிரிக்கெட் விளாண்டுருக்கும் போது அவன் அது என்னமோ செருப்பு கீழே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாரோ போட்டுருவாங்க அப்படி கலர்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிரிக்கெட் நான் தான் ஒத்துக்கிறேன்.
கார்கியா ஆ கார்கி பார்க்குது அதுக்கு ஸ்கூல் லீவு தவிர்த்து நல்லா இருக்கும் விளையாட்டுலாம் ஸ்கூலில் விளையாடுறேன் பைத்தியமே ஏன்டா நீ அது பக்கத்தில் வந்து தெரியுதுல்ல டேய் நான் பார்க்கவே இல்லைடா அது பக்கத்தில் வந்தத அதுக்கப்புறம் அங்கேயே நல்ல வேளை பார்க்கல அது. இது கண்டுபிடி வருது பக்கத்தில் வருது பைத்தியம் கன்யா வெளில போ கன்யா ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் தங்கச்சி வந்து அனுப்பிட்டு வந்தோம் அனுப்பலை இங்கெல்லாம் படுத்துட்டு இருக்கேன் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து விளையாட போகிறோம் எனக்கு பயமாக இருக்கு அதான் பயமாக தான் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பயமாக நாமளே அதுக்குள்ளே இருக்கு வழி இருக்கு இன்னும் யார் உள்ள நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் ஓகே ஓகே நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறோம் உள்ள அதை பற்றி பேச வேணாம் நம்ம அந்த டாபிக் எடுக்க வேணும் நம்ம கேம் பிளேல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் சரி சரி போஸ்ட்டோம் நான் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பார்த்தா இவங்க வந்துட்டாங்க அதனால கட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க சவா ஆண்டவா ஃப்ரெண்ட் டே 3 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கரெக்டாக வரும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் அது வருது எப்போ நன்றி இதே வேஸ்ட் பண்ணிட்டோம் ஒரு எவ்வளோ காலேஜ் ஸ்கிப் பண்ண டோர் ஸ்கிப் பண்ணல அடுத்து வந்து பார்க்கலாம் டோர் ஸ்கேப் அடுத்த அடுத்த பாட்டில் வந்து டோர் ஸ்கேப் தான் நம்ம போடுறோம் அடுத்த பாட்டில் இல்லை எப்போதுமே ஓர பைத்தியம் சொன்னா விஜய் கண்டா அப்படின்னு அஜித் கண்டா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட் நம்ம லாஸ்ட்டுக்குள்ள இதுக்குள்ள போயிடும் என்ன ஆகும் நீ சொல்றது லாஜிக் இல்லை இருந்தாலும் நான் வந்து இவனை கிடையாது டேய் எந்த நேரத்தில் எந்த கொஞ்சம் கேட்ப தெரியாதடா வருதே வந்து தொலையுதே பாப்பாவா சீ பாட்டிடா சரி இப்போ அந்த கொஸ்டினை கண்டினியூ பண்ணுவோமா நான் வந்து இவனை மாதிரிலாம் கிடையாது ஜம்ப் பண்ண முடியாமலாம் காலே வலிச்சாலும் சரி ஜம்ப் பண்ணுவேன் கிராணி வர இடத்துல அப்படியே இது சுத்தியல் இருக்குல்ல சுத்தியல் எடுத்து மண்டையில் போட்டுருவோம் நான் இவனை மாதிரி கிடையாது சுத்தியல் எடுத்துக்கிட்டு கட்டையை தான் உடப்பேன் கட்டையை வச்சு பாய் போடுவா திருப்பி போடுவேன் இந்த கட்டை நீ அப்படியே சொல்லி காப்பி வெளியே வச்சுருவேன் இப்படியே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க மாட்டான்
யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மாஸ்டர்கி. அதுக்கு எடுத்து வச்சுக்கோ. எஸ்கேப் பண்ண முடியல, நானும் டோர் எஸ்கேப் பண்ணிடுறேன். இது வேறு சிரிச்சு தொலைது. சிரிக்கிற இங்கே இருக்குது. கேமில் கேட்குறேன், வேறு எங்கேயாச்சும் கேட்குறேன். வரல கேமில் தான் இருக்குது. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்கிரவுண்டில் போட போகிறோம். இப்போ வந்து சத்தம் கேட்டு இங்கே வரும்ல, நான் வந்து மேலே வந்துருக்கேன். இது வந்து கீழே வரும். இது வழியாக வராது, அப்படி போயிடும். இது வழியாக வந்து அது அங்கே போக முடியாதுல்ல. அதான் நினச்சேன். அது இங்கே வரும், அதனால நம்ம கீழே ஓடி போயிடலாம். தாண்டி போக முடியாதா? இது போக முடியலடா, கரெக்டாக படிக்கட்டில் போய் வாங்க. இது போட்டுருக்கா நான்லாம் கிராண்டியாக இருந்தாலும் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ட்ராப்பெல்லாம் எடுத்து கரெக்டாக அந்த படிக்கட்டு ஏறும்போது கரெக்டாக படிக்கட்டில் கரெக்டாக எல்லாத்தையும் எல்லா சைடுமே போட்டு வச்சுருவான். அவன் நகரவே முடியாத மாதிரி எந்திரிச்சான்னு வச்சுக்க, அப்படியே அந்த ட்ராப்பெல்லாம் காலில் குத்திடும். அப்பா நீ ரொம்ப வில்லனாராக இருக்க. ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிருக்கியா? ஸ்பீக்கர் டேய், இதெல்லாம் சத்தமாக கேட்குது. அந்த இட்டு படுத்துன சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரியே இருப்பா. கேட்டே வந்துருக்கு. டெட் பார்க் தானே? நீங்கள் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நானும் அதை டெட் பார்க் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், போடுவேனாலாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எதுக்கு வந்தீங்க? ஐயோ மாதிரி போய்ட்டேனே. அவங்க ஏதோ நம்ம நாமளும் ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாத்ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்தேன். பாத்ரூமில் யாராச்சும் ஏதாச்சும் ஒழிச்சு வைப்பாங்க. இது வைக்குமே, அதான் கொல்லல காட்சி. அங்கே புத்திக்குது சொல்லல. பாத்ரூமில் இருக்கோம். நான் இந்த மாதிரிலாம் அனுபவம் வச்சுருக்கேன். நீ பாத்ரூமில் அப்படி இருந்ததில்ல. கிராணி கேமில் வந்து நான் ஃபுல்லாத்தையும் தேடிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் கிடைக்கல. இது நான் கார் எஸ்கேப் வந்து ஒரு வாட்டி கூட பண்ணதே இல்லை. அப்புறம் வந்து ஃபுல்லாக தேடுவேன். இது ஃபுல்லாக தேடிட்டேன். அதாவது வந்து இந்த கீழே வந்து இந்த ஸ்லெண்ட்ரி நம்ம ஸ்பைடர் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிட்ட வரைக்கும் ஃபுல்லாக தேடிட்டேன். அப்போ வரைக்கும் இந்த கார் கீ கிடைக்கல. அப்பயே இதே மாதிரி தான், பாத்ரூமில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நல்லா முக்கியமான ஒரு கார் கீ வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளகாண்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக அந்த கார் கீ தான் ஃப்ரெண்ட்ஸ். எவங்க அது வந்து இந்த மாதிரி கதெல்லாம் நம்மகிட்ட தான் நடக்கும். ஐயோ உருண்டு போயிட்டே இருக்கு. முதல்ல அந்த கீழே ஃபுல்லாக தேடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கிராணி வந்து கீழே தான் அதுக்கு சுற்றிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்மளால அவ்வளோ கீழே வர முடியாது. நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் நிறைய வாட்டி வந்து கிராணி விளையாடிக்கிறேன். அப்போல்லாம் வந்து
சுற்றிட்டு இருக்கேன். அப்போலாம் எல்லாம் இது யூடியூப் சேனல் மாட்டான். ஆனால் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போலாம் வந்து நான் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்க மாட்டேன். 2022 தான் அப்போல்லாம் விளையாடுவேன், செம்மையாக விளையாடுவேன். கொரோனாலாம் சொல்லவே தேவையில்ல. அப்போ வந்து நான் வந்து எஸ்கேப் கொரோனாலிங்களெல்லாம் சரிப்பா வந்துருச்சு, பள்ளிவாங்க வந்துருச்சு. வாங்க வரியா 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 பாப்போம், வாடி வாடி வந்து பழிவாங்க வாடி பார்த்துலாம். அப்படி என்ன பண்ற? நான் பெரிய ஒன்னால இப்போ நான் ஸ்கூல் எடுத்து எதுக்கும் மேலே போட்டுருக்கேன். ஆனால் கீழே நம்மளால் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்க முடியாது, மேலே வச்சுருக்கோம். மேலே தான் நம்மளால் அதிகமாக சுற்றிட்டு இருக்கோம். அப்பா உண்டு போயிட்டு அதுபத்துக்கு நான் ஒரு பாதியில் பட்டு நீ செத்து கூட போடணும். நான் ஒரு பாதியில் படுத்து கிடக்க இது இருக்கு. இப்போ வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. எந்திரதுனா என்ன குறைஞ்சிருந்தாங்க கிராண்டிய இதான் பக்கில் மாட்டிக்கிட்டு நம்ம தப்பிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஆமாம், அது எங்கே போய்ட்டுருக்க பார்த்தியா? இங்கே தானே இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்குது? சேஃப்டி தான் இருக்கும். சேஃப்டி தான் இருக்கு. சேஃப்டியை போய்ட்டு வந்து பார்ப்போம் என்னென்ன கிடைச்சிருக்கு. டோர் ஸ்கேப்பு கொடுக்காம கார் ஸ்கேப்புக்கு போகணும். One minute friends. எனக்கு ஒரு ஐயோ டேய் பார்த்தீங்கன்னா வந்து சாரி, ஏன்னா வந்து நான் ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு ஆஃப்லேயே வச்சுட்டுருக்கோம். பாதியிலே வந்து பாதி வந்து கேம் நான் பார்த்தீங்கன்னா சேஃப்டிலாம் எடுத்து வெப்பன்ஸ்லாம் எடுத்து ஒரு இதுவாக வச்சுருவேன். நான் வந்து தனியாக யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அடிச்சிருக்கேன். சரி வேறு இப்போ இது எத்தனை மணிக்கு இப்போ இது வீடியோ பண்ணிட்டு இருக்கோன்னா இது 6:10 கரெக்டாக 6:10 சீக்கிரமாக கேம் முடிச்சு நான் விளாட போச்சு. பெப்பர் ஸ்ப்ரே எனக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாது. கிராணி மேலே அடிக்கணும்னு தெரியும், ஆனால் இதுக்கும் எனக்கு வந்து ராசியே இல்லை. பெப்பர் ஸ்ப்ரே நமக்கு வாங்கி கொடுத்து ஏன் மூஞ்சிட்டு அடிக்கவா நான் இல்லை 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 ஆம்லெட்டில் போய் சாப்பிட்றதுக்கு. இது ஆம்லெட்டில் போய் சாப்பிட்றது. ஆம்லெட்டில் பெப்பரே போட்டு தின்றுலாமே நீங்கள். ஏதோ காமெடி காமெடியாடா? இல்லை இல்லை உன் மொக்க காமெடினா இது யார் சொல்ல தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஜாக் இருக்கால அவன் சொன்னான். சரி ரைட்டு விடு. இப்போ நான் மேற்கு அதுதான் பேசிக்கிட்டு இங்கே தானே வருது. அதுக்கே கத்துறேன். அதுதான் கற்றுக்க நீ பூஜா பூச்சி கொடிக்கிற நீ மேலே போடுங்க மேலே போடுங்க தெரியாது தெரியாது. பெப்பர் ஸ்ப்ரே இன்னைக்கு பாடுறா ஏட்டது இது பெப்பர் ஸ்ப்ரே உங்களுக்கு அடிக்க தெரியுமா? ஏன் ஜாலி. ஓகே ஓகே வருஷம் அப்படியே மூஞ்சியாச்சு அடி கிராணி வண்டி வா வா வந்து பாரு வாயேன். என்ன முடிச்சா வா. என்ன பயமா 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 முடிச்சா நீ என்ன டே 4 கணக்கு பார்ப்போம். ஓடு ஓடு டெஸ்டினேஷன். ஏய் கண்ணு தெரியல போடு போடு கிலோ ரகம் போடா இந்த அச்சு அது கண்ணு தெரியாதா? நான் கூட இதுக்கு இது கண்ணு தெரியாது போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சா கல் தெரியாது போல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகும் பார்த்தா
இப்போ கிராண்டியாக போட்டுருக்க வேணாம். டெய்லியும் யாராச்சும் ஒரு வீடியோ போடலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பெயிண்டிங்கா? அது சொன்னா அதுக்கு பேர் பீஸ் ஆஃப் பெயிண்டிங்னு போட்டுருச்சு. ஓ, பீஸ் ஆஃப் பெயிண்டிங். சிக்கன் கிடச்சா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஃபீல் கேன் இருக்கு, எடுத்துகிட்டு போயிருக்கேன். நம்ம மேலே போக முடியும், நம்ம கீழே இறங்க முடியும். டக்கு டக்குன்னு போடா, டைம் வேஸ்ட் பண்ணிருக்குதா ஐடியா. இப்போ நான் போயிட்டு கீழே போகிறேன். சீக்கிரம் 5. இது என்ன பட்டன்? இந்த பட்டன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து என் ஃபோனோட ஆண்ட்ராய்டு பட்டன். ஆமாம், பேசுகிறேன் அதுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது இன்னொரு புல்லட் எடுத்துகிட்டு வர இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வேஸ்ட் பண்ணுறேன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே மட்டும்தான் இருக்கிற ஒரே ஆயுதம். மீதி புல்லட்லாங்க, மீதி புல்லட்லாம் கிடக்கு. ஆனால் அதெல்லாம் போய் எடுக்கணும். எங்கே வந்துட்டு நான் அனுப்பிச்ச மாதிரி வருது. விலங்கு விலங்கு வீட்டுக்கு. ஐயோ, அவரோட வீடியோ பார்த்து அவரை மாதிரியே இது பண்ணி. நான் உங்களோட பெரிய ஃபேன். வீடியோ பார்த்துருக்கோம். இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டாரு, அக்வாரியம் என்னமோ அது பேர் சொன்னது. போடு சூப்பர்ரா. ஃப்ரீ ஸ்டாப். இது கூட அவனை எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஃப்ரீ ஸ்டாப் வாங்க. சாவு சாய. நம்மளும் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். ஃப்ரீ ஸ்டாப் வந்து கூட்டு வச்சிருக்கோம். நேரத்துக்கு நான் மாட்டிருப்பேன் இந்த ஃப்ரீ ஸ்டாப்பில். நவுரு ஏன் 10 நேரம் போட்டு இப்போ உனக்குன்னு ஒரு அறிவு வேணாமா? சரி, நீ வந்து அந்த இது கார்டன் கலக்குதுன்னு சொன்னல, ஒரு பாதியிலேருந்து கதையா? என்ன கதைன்னா பார்த்தேன் கைஸ் அப்படின்னு சொன்னீங்க. பார்த்தேன்னா என்னடா சொல்கிற புரியல. கிராணி ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன்ல, அதுக்கு நீ கூட நான் கூட ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லு. அந்த டாப்பிக் விட்டுருந்தா அது என்ன சொல்கிறது புரியல. சீக்கிரம் போ. பேர்ட் சீட்டு இது எனக்கு தேவையே படாது. எது எடுக்கிறோன்னே தெரியாமல் ரொம்ப இருக்காக்குதா. உள்ள போ. இந்த பேர்ட்ஸ் தான் அங்கே தேவைப்படாது. எதுக்கு
கோடு இது என்ன கோடு? ஆனால் நான் விளையாடும் போதெல்லாம் கோடெல்லாம் இருக்காது. நான் விளையாடும் போதெல்லாம் டோருக்கு வந்து இதுதான் என்ன அப்புறம் வந்து சுத்தியல் ஒயர் கட் விட்டுருது, அவ்வளோதான். இப்போ வந்து கோடெல்லாம் விட்டுருவாங்க. இதுவா அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கீழே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க, நம்ம வந்து கீழேனா அண்டர் கிரவுண்ட். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரும்போது நம்ம கீழே ஓடிட்டு வரலாம். கீழே அப்படி பண்ணிச்சுன்னா சொல்றது சொல்லுங்க. கீழேருந்து அப்படி மேலே இருந்துச்சுன்னா கீழேருந்து மேலே வந்துச்சுன்னா மேலே போயிடலாம், கீழே போயிடலாம். நீ பதினேழு வந்து கீழே வந்துடலாம். அது வந்து கீழே அப்படி பதினேழு மேலே வருது. பதி இருக்கா இது மாதிரி நீ மேலே இருக்க, கீழே இருக்கு. நான் கீழே இருக்கேன், கிராமம் மேலே இருக்கா? நீ மேலே இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? சமாளிக்கணும் சமாளிக்க பாரு. பிரச்சனை இல்லை அவ்வளோ. இதை சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டம். எல்லா வண்டியும் நோட்டீஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ள போகும்போது மட்டும் ஒரு பிஜிஎம், அது அங்கே போகும்போது மட்டும் ஒரு பிஜிஎம். நமக்கு என்ன தேவை? இது மட்டும் தானே, ஃபியூல் மட்டும் தான். ரெக்கார்டில் தானே இருக்குது, ரெக்கார்டில் தான் இருக்குது. தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டோரேஜ் ஃபுல்லான பரவாயில்ல. உங்களுக்காக நான் எடிட் போடுறேன். வருதுல பக்கத்தில் வருதா? இந்த சந்ததுக்கு மேலே நம்ம கொஞ்ச நேரம் ஒழுங்கு போவோம். ரொம்ப தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இது பார்த்தாச்சு கூட நம்பரு 1. அங்கே மேலே ஒரு பொட்டி கிடக்கும், அதை திறக்கணும். மேலேங்கிற கீழே டக்குன்னு போய் திறக்கிறாரு. வரணும் இல்லை, நீனே தட்டி விட்டு நீனே பாரு லூசு இருக்கு. அதுக்கு கண்ணு தெரியாதுல்ல. அது எப்படி நம்மளை பார்க்கும்போது மட்டும் அது கண்டு தெரியுது? தெரியல. எப்படா தெரியல ராஜா, தெரியல ராஜா. ராஜா ராஜா அண்டு கட்டா குண்டு 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 கட்சி வரும். பார்த்துச்சா ஒரு தான் பயந்துட்டேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி வந்து 1 மணி நேரம் வீடியோ கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ்.
1 மணி Do you நேரம் want to கஷ்டம். play hide and seek? திருப்பி திருப்பி பார்த்துக்கிறேன், இருக்கோ பயமாக தான் இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக விளாண்டு எஸ்கேப் வரைக்கும் ஆகிட்டு காட்டாமல் போயிடுச்சுன்னா ஐயோ இது வேறு கடுப்பேற்றுது. பயந்துட்டு நான் ஒரு விஷயத்தில் பார்த்துட்டு வந்து நம்மக்கிட்ட கரெக்டாக வந்துச்சு அது. எனக்கு இன்னும் பக்கத்தில் வருதுடா. ஃபஸ்ட்டு அங்கே வரையும் இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு இங்கே வரையும் இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு இங்கே வரையும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துச்சா, அடுத்து இங்கே தான் வரும் போல இருக்கு. வந்துச்சுன்னா இருக்க போது இது காய்ச்சல் பண்ணிட. ஏ கிளவி போய் தொலை. அதவா சொப்பாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே தான் விளையாட போகிறோம். ஒரு கொஞ்ச நேரம் போட்டு கீழே கிடப்போம். ஏன்னா வந்து அது போகட்டும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு 5 யூடியூபர் வந்து சொல்கிறேன். 5வது இடத்துல கோவிந்த் இருக்காரு. அப்புறம் வந்து 4வது இடத்துல இது லவ்லி பாஸ். அப்புறம் வந்து 3வது இடத்துல வந்து இது அவங்க பேர் என்னது, தமிழ் கேமிங்கா இல்லை அவங்க பேர் வேறு என்னமோ கேமிங் இல்லை ரோப்ளாக்ஸ்லாம் போடுவாங்க. அவங்க பேர் கூட மறந்துச்சு. இது ஸ்பைடர்மேன் மைல்ஸ் போடுற லஸ்ஸு, அந்த ஸ்பைடர்மேனை வந்து இதுவாக வச்சுருப்பாங்க, இது ஃபோட்டோவா. போயிட்டுக்குமா ஃபஸ்ட்டு யார் அதை சொல்லு. ஃபஸ்ட்டு யார் வீட்டுக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு இந்த வீடு நிறையா பார்த்துருக்கோம். நம்ம சின்ன வயசுல நிறையா பார்த்துருக்கோம். ஓகே ஃபியூல் எடுத்தாச்சு. ஃபியூலுக்கு அப்புறம் ஒரு பேன் மட்டும் வரும் வண்டி திருப்பூர்ல போறாங்க. கீழே ட்ராப் ஆகிறதுக்கு போயிடுச்சுறாங்க. நம்ம அங்கேயும் ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட கட்டலுக்குள்ளே வந்துட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிக்க போயிருங்க. டீயல் கேன் வந்து இங்கே தான் விட்டுருந்தோம். சீக்கிரம் எல்லாமே பண்ணுறோம். ஒரு ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை போட்டு அடைக்க போகிறோம். ஓடுறா மொத்தம் கேட்டிருக்குமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக உள்ள போயிடு இங்கே வராத. ஏண்டா ஐயோ ட்ராப் செட் பண்ணிட்டோம். தேவையில்லாத வேலை பண்ணிட்டோமோ. Where are you? இங்கதான் காருக்குள்ள தான் கிடக்கேன். எங்கடி இங்க வர? காக்குள்ள பச்சுன்னா இருக்கும். காக்குள்ள பச்சுனா சோறு வந்துச்சு. இன்னும் ஒரு டே இருக்கு.
கேட்டுருக்கு இப்பயும் ரெக்கார்டிங்லாம் இருக்கு ரெக்கார்டிங்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு எப்போ இந்த ரெக்கார்டிங் பார்க்குறது கார்த்தி கார்த்தி இல்லை போட்டோ கார்த்தி இங்கே எது கராஜில் தான் போட்டோம் ஐயோ போட்டு லாக் பண்ணுறாரு லாக் பண்ணுறான் சாவு போட்டு ஆன் பண்ணி விட்டேன் புகை மிதிச்சு நம்மளாம் அவ்வளோதான் உள்ளே கடந்து சாக வேண்டியதுதான் அப்படியே முடிச்சுட்டு போயிருந்தேன் டக்குனு போய் பேட்லாக்கி வேணும்டா பேட்லாக்கி என்ன பண்ண தெரில நல்லா தெரிய போடுறா அது ஒன்று பாட்டு போயிடுறேன் எங்கே வச்சு வச்சுட்டு ஒரே ஒரு டே தான் மாறியாச்சு ஒரே ஒரு day. இது உண்மையாக பயந்துட்டேன் ரொம்ப பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் த லாஸ்ட் லாஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சாதான் ஆமாம் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு தான் நல்லா பச்சிக்கலாம் அது அதான் உயிரோட இருந்தால் வந்து ஊருக்கு போயிடுவோம் உயிரோடு இல்லைன்னா சாமிக்கு போயிடுவோம் இல்லை இங்கே இல்லை ஊருக்கு போயிடுவோம் சொல்ல உயிரோடு போயிடுவோம்னு சொல்லு ஊருக்கு போனால் என்ன போகட்டாங்க ஆமாம் உயிரோட போய் சேர்ந்தாலே போதும் அதே இதுக்கு தான் திருப்பி use பண்ணுவோம். இந்த வாட்டி அது தவிர என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா அது ஏற விடணும் ஏற விடாது பக்கத்தில் ஏற போச்சு
வந்து பேட்லாக் இருக்கணும். இந்த எஸ்கேப் தான். ஃப்ரெண்ட்ஸ் சுபின் போகிறான். பை. ஃப்ரெண்ட்ஸ் சுபின் போயிட்டா நம்ம மட்டும் தான் சோலோவா தான் வேணும். ஏன்னா 1 மணி நேரம் ஆக போகுது. கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகும். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டோம். வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். அதாவது வந்து அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன். நான் ஒருத்தனா இருந்தால் ஒரு கொஞ்சம் பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் வாய் கொள்ளலான்னு தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு வாய் கொள்ள 2 பேராக இருந்தால் ஸ்லோவாக இருந்தால் என்ன இங்கே ஒரு எப்பவுமே வரும். என்ன என்ட்ரி காணும். ஃப்ரெண்ட்ஸ் போயிடாதீங்க வந்து